ஹாய்ங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ஊருக்கு போனப்போ எடுத்தது. ஊருக்கு போனா எப்பவுமே தோட்டம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். ஸோ வந்துட்டு ஒரு 11:00 இருக்கும். தோட்டம் கிளம்பியாச்சு. நல்லா காத்து அண்ட் வெயிலாவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு மாதுளம்பழம் செடிக்கிட்ட போயிட்டோம். பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் டைம் வந்துட்டு செடி பூ பூத்துனது காமிச்சிருப்பேன். இந்த டைம் கொஞ்சம் ஒரு 6, 7 காய் பக்கமா காய்ச்சிருந்துச்சு. எப்பவுமே இந்த மாரி நாங்க வந்துட்டு செடி வைக்கிறோம், ஏதாவது சாப்பிட்டு போட்டு அதில முளைச்சி வரது கொண்டு தோட்டத்தில வைக்கிறோம் அப்படின்னா, நானும் எங்க அக்காவும் ஃபஸ்ட்டு காய் எனக்கு, செகண்ட் காய் உனக்கு, தேர்ட் காய் அப்பாவுக்கு, ஃபோர்த் அம்மாவுக்கு அந்த மாரி வந்துட்டு நாங்களா பிளான் பண்ணிப்போம். ஆனா அது மேலேயே வராது. அப்படியே காஞ்சு போயிடும். ஒரு டைம் கூட உருப்படியா அது வந்ததில்ல. நீங்களும் இந்த மாரி செடியெல்லாம் வைக்கும்போது இப்படி தான் பிளான் பண்ணுவீங்களா? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கம்பு 2, 3 சிறகு போட்டுருந்துச்சு. இந்த கம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பால் கம்பா இருந்துச்சு. அப்புறம் நல்லா காத்தடிக்கிறனால ஒரு சைடு மட்டும் அந்த முழங்கெல்லாம் பறந்து போயிருச்சு. அந்த கம்பில் இருந்த முழங்கு வீடியோல காமிச்சிருந்தேன் இல்லையா? ஒரு சைடு அப்படியே இருந்துச்சுல்ல, அது வந்துட்டு முழங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு அப்படியே இருக்குது. ஒரு சைடு வந்துட்டு காத்தடிச்சனால அதெல்லாம் பறந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் இந்த மொட்டைவல் சோளம் போட்டிருந்தாங்க. அதுவும் பச்சையா இருக்குது. இன்னும் ஈனல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த செடி யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு மருகு இருக்குல்ல, அதில வந்துட்டு வச்சோம், அந்த பால் எடுத்து வச்சோம் அப்படின்னா, அது விழுந்துரும்னு சொல்லுவாங்க. அந்த செடியோட பேர் எனக்கு தெரியல. பட் அது வச்சா விழுந்துரும்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தல. வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம். 2, 3 பனைமரம் இருந்துச்சு. நொங்கு இருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். பட் அந்த மரம் இருக்கிற கண்டிஷனை பார்த்தீங்கன்னா, போடுற மாரி இல்ல. அந்த சைடில இருக்கிற ஓலையெல்லாம் வெட்டாம, க்ளீன் பண்ணாம விட்டதுனால, அந்த மரம்லாம் அந்த இதோட அப்படியே இருந்துச்சு. ஸோ மேலே ஏறி போடுற சுச்சுவேஷன் இல்ல. அதனால் வந்துட்டு நொங்கெல்லாம் வெட்டாம விட்டங்காட்டி பழுத்து பனம்பழம் ஆயிருச்சு. இது அப்போ கீழேயும் விழ ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். பார்த்தா எல்லாத்துலேயுமே பூச்சி இருந்துச்சு. ஸோ அதனால் 1, 2 மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி கொண்டு வந்து அப்பாட்ட காமிச்சிட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். இந்த பனம்பழம் இதெல்லாம் வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு டோட்டலி புது எக்ஸ்பீரியன்ஸு. அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே காமிச்சிட்ருந்தேன் ஒன்று ஒன்றா. அந்த பனைமரத்தோட ப்ராசஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நொங்கு வரும். அப்புறம் நொங்கல் வந்துட்டு பழுத்து கீழே வந்துச்சுன்னா பனம்பழம். அப்புறம் அது வந்துட்டு முளைச்சி வந்துச்சுன்னா சீப்பாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. அது உள்ளே வெட்டி ஒயிட் கலரில் சாப்பிட்றது. அப்புறம் பனங்கிழங்கு அந்த மாதிரி வந்துட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே 2 மட்டும் எடுத்துகிட்டு கட்டித்தரைக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் கொஞ்சம் காய்ச்சிட்ருக்கு. அப்புறம் அவரைக்காய் இருந்துச்சு. அப்புறம் அம்மா வந்துட்டு ஒரு 2, 3 செரவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருந்தாங்க. சைடில் ஏதோ ஒரு செடி ஊனியிருக்காங்க. ஐ திங்க் வந்துட்டு பீர்க்கங்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு அது ஏதோ கொடி ஊனி விட்டுருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் முளைச்சி வந்திருக்கு. அப்புறம் இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா, எனக்கு ஃபேவரெட். நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ ஊருக்கு வந்தால் அப்படியே உடச்சிட்டு போய் வச்சுக்கிறது. ஓரளவுக்கு வரும். 1 வீக் 2 வீக்ஸ்க்கெல்லாம் வரும். ஆனால் என்னென்னா, எனக்கு அப்பப்போ வந்துட்டு கரெக்டாக ஸ்டோர் பண்ணுறது இல்லையான்னு தெரில. கொஞ்சம் கருத்து போகிற மாதிரி ஆகிடுது. அதுக்கு யாராவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நிறையா காய் காய்ச்சிருந்துச்சி, பூ இருந்துச்சு, கருவேப்பிலை பூ இருந்துச்சு. அப்புறம் 1, 2 பழுத்துருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் கொடுத்தேன். நான் வந்துட்டு இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஹஸ்பண்ட்க்கும் இது புதுசு. அவனும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்துட்டு அவங்க 2 பேத்துக்கு இது எல்லாமே நான் சொல்லிகிட்ருப்பேன், காமிச்சிட்ருப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கும் அப்படியே காமிச்சிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கருவேப்பிலை பழம் அது சாப்பிட்ருந்தோம். கொஞ்சம் கருவேப்பிலை பழம் வந்து லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா, அந்த கருவேப்பிலையோட மணம் இருக்குல்ல, அந்த மணம் அப்படியே இருக்குது. சாப்பிடும்போது அப்படியே இருக்கும். உள்ளே வந்து பச்சை கலரில் ஒரு கொட்டை மாதிரி இருக்கும். அந்த கொட்டையை நம்ம எடுத்துடணும். ஆனால் ஆகமன் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த கொட்டையோடு மென்று சாப்பிட்டான். கேட்டங்காட்டி நல்லா இருக்குதுன்னு சொன்னான். எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த பனம்பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு 1 அப்பாட்ட காமிச்சோம். அப்பா வந்துட்டு அது வேணாம் புளிச்சு போச்சு அப்படின்ட்டாங்க. இன்னொன்று ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஆகமன் நானே தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனே உட்காந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உரிச்சிட்டு இருந்தான். சரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் அதுவுமே கொஞ்சம் புளிச்சுது. அப்பா புளிச்சிருச்சு, அதனால் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது மாதிரி புளிச்சிருச்சு அப்படின்னா சாப்பிட்டோன்னா தலைவலி வந்துடும்னு சொன்னாங்க. இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ சரி சாப்பிட்டு பார்க்கலாம், அவன் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கொடுத்தான். இருந்தாலும் அவன் பார்த்துட்டானா, ஸோ அதனால் வந்துட்டு அவன் சாப்பிட்டே ஆகணும்னு நின்னான். சரி பரவாயில்ல, கொஞ்சமாக ஒரு 2, 3 வாய் டேஸ்ட் மட்டும் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அவனும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அந்த புளிப்பெல்லாம் பெருசாக தெரிஞ்சுக்கல. அவன் வந்துட்டு நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டு இருந்தான். அப்புறம் நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். எனக்கும் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஒரு வாய் வாயில் வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லாவே புளிப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எப்பவுமே புளிப்பு சேராது அதனால். பட் நாங்கள் 2 பேர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம்.
இந்த பனம்பழம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, சுட்டு சாப்பிடுவாங்க. தோட்டத்தில மாட்டுக்கெல்லாம் தீ போடுவாங்க இல்லையா? அந்த ஈவினிங் டைமில கொசுலாம் வராம இருக்கறக்கு. அதுக்குள்ளே சும்மா எடுத்து போட்டு, அது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இந்த மாரி சாப்பிடுவாங்க. அது இன்னும் டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாரி சாப்பிட்டதில்ல. அப்பா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாரி சாப்பிட்டுருக்கோம் நாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அத முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு 2 பேர் பார்த்திங்கன்னா, வேப்பம்பழத்துக்கு போயிட்டாங்க. நாங்க உட்காண்ட்ருந்ததே வந்து பார்த்திங்கன்னா, வேப்ப மரத்துக்கடி தான். வீடியோல பார்த்திங்கன்னா தெரியும். அதில அப்படியே நல்லா பழம்லாம் பழுத்துருந்துச்சா, அத 2யும் பொறிச்சு 2 பேரும் அதையும் சாப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வர வழியில பார்த்திங்கன்னா, பூவரச மரத்தில அந்த காய் இருக்கும் இல்லையா? அது காஞ்ச காயில வந்துட்டு பம்பரம் விடுவோம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பம்பரம் விட்டு ஆகமனுக்கு நான் கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் காமிச்சிட்டுருந்தேன். ஹஸ்பண்டும் பம்பரம் விட்டு நான் விடுறது தான் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் விடுறது தான் நல்லா போகுதுன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி இது பண்ணிட்டுருந்தோம். ஸோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல காமிச்ச விஷயங்கள நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.